ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்றைக்கி எங்களோட ஆஃப்டர்நூன் ரொட்டீனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சின்ன சமையல், அப்புறம் கொஞ்சம் கார்டன் ஒர்க், இதை தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளான தக்காளி சாதம். யூஸ்வலாக நான் தக்காளி தொக்கு தனியாக, ரைஸ் தனியாக செஞ்சு அதை ரெண்டையும் சேர்த்து கிளறிடுவேன். ஆனால் இன்றைக்கி குக்கரில் அப்படியே வேக விட்டு எடுக்க போகிறேன். அதுக்கு குக்கரில் கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, பட்டை, வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. தண்ணி கொதித்த உடனே அரிசி சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்தோன்னா தக்காளி சாதம் ரெடி. இது ரொம்ப சிம்பிளான தக்காளி சாதம். இதில் நான் வேறு எந்த மிளகா பொடியும் எதுவும் சேர்க்கலாம், வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். அடுத்து பெப்பர் சிக்கன் செய்யலான்ட்டு கடாய் வச்சுருக்கேன். அதில் சோம்பு, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். அப்படியே நான் நைட் டின்னருக்கும் சட்னியை ரெடி பண்ணிடலான்ட்டு கடலைப்பருப்பை போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த நிலக்கடலை போட்டு தக்காளி சட்னி பண்ணோன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சட்னி செஞ்சேன்னா என் பசங்க 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. முதல்ல நிலக்கடலையை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இங்கே இஞ்சி பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். அப்படியே மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இங்கே சிக்கன் நல்லா வேகிறதுக்குள்ளாக நான் இங்கே போய் கார்டன் வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேங்க. வாங்க, விதை போடுறதுக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் எங்கள் ஊரில் கொஞ்சம் வெயில் வந்திருக்கு. அதான் சரி ஓகே விதை போட்டு இப்போயே இன்றைக்கி வந்து மார்ச் 10ஆம் தேதி. இன்றைக்கி விதை போட்டோன்னா மே மாதம் ஃபஸ்ட் வீக்கில் நாற்றுலாம் ரெடி ஆயிரும். அதான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது கத்திரிக்காய் விதை, இதில் சுண்டைக்காய் விதை வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகா தான், அதை தான் போட போகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் விதையை போட்டுடலாம். விதை போட்டுடலாம், ஏன்னா எல்லா விதையும் முளைச்சி வருதா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய விதை தான் போடுறேன். இதையெல்லாம் கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய் எல்லாமே. இது சுண்டைக்காய் விதைங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம், வரும். இது குண்டு மிளகா. காற்று சரியான காற்றுங்க. எல்லாம் பறக்குது பறக்குது. இது எல்லாம் விதை போட்டது. இது வந்து தக்காளி விதை போடுறதுக்காக வச்சுருக்கேன். இன்னும் விதை வாங்கலை, தக்காளி விதை. அப்புறம் போட்டுக்கலாம். தண்ணி எடுத்து கொண்டு வந்து ஊற்றணும். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ரெண்டு வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு 5 வரமிளகா. இது கொஞ்சம் இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் 5 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. சிக்கனும் முக்கால்வாசி வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இது 2 ஸ்பூன் எடுக்கணும் நான் இப்போ சேர்த்துருக்கிறது.
அப்புறம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா வேகட்டும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வெங்காயம் பாதி வதங்கிருக்கு. அது கூடயே தக்காளியும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்க்கணும். பெப்பர் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இந்த கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரமாக இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால தான் கொஞ்சம் நிறையா சேர்க்குறேன். இன்னும் இதில் வேறு எந்த மிளகா பொடி எதுவுமே சேர்க்கல. வெறும் பெப்பர் மட்டும்தான். பெப்பரும் பச்சை மிளகாயும் மட்டும்தான். லைட்டாக வதங்கட்டும். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நிறையா கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். பெப்பர் சிக்கனுக்கு எப்பயுமே கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து வேக விட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் நல்லா அந்த தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அதையும் வதக்கிட்டு அரைச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம். இட்லி ரெடி. எடுத்து வச்சு சாப்பிட்றலாம். பாருங்கள், சட்னி பாருங்கள், சூப்பராக இருக்குது. தக்காளி மல்லாட்டை சட்னி. இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. சாப்பிட்றலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெடி என்னை பேச விட மாட்டேங்குது பாருங்கள். டெடி கொஞ்சம் சும்மா இரு டெடி, கொஞ்சம் நேரம் ப்ளீஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் டெடியும் ஜாலியாக வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 1/2 hour தான் வாக்கிங் போயிருப்போம். என் ஹஸ்பண்ட் வந்து பாதியிலே டெடியை கூட்டிகிட்டு போயிட்டாரு. டெடியும் ஜாலியாக காரில் கிளம்பிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.